ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நிலமெல்லாம் சங்கர மகாபிரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியினுடைய இணைய நேயர்களே, நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் எத்தனை எத்தனை அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்தங்கள், வரலாற்று செய்திகள், மகாபெரியவர் இந்த மண்ணுக்கு சொன்ன செய்திகள், மகாபெரியவருடைய பரம பக்தர்கள், அகில உலகமெல்லாம் நடக்கக்கூடிய அனுஷ பூஜை, மகாபெரியவருக்கு எழுப்பப்பட்டுள்ள திருக்கோயில்கள் என்று ஏராளம் தாராளம் நிறைய சிந்திக்கின்றோம். இன்றைய தினம் பெரியவா பக்தரை பற்றி பெரியவாளுக்கு கவலை உண்டா? எப்படி பெரியவா பக்தரை பற்றி பெரியவாளுக்கு கவலை உண்டா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதே பதில் சொல்ற மாதிரி ஒரு கட்டுரை படிச்சு அசந்து போயிட்டான் மேல. பெரியவாளுடைய அணுக்க தொண்டர்கள் நிறைய பேரை நம்ம அடிக்கடி இந்த தொடர்ல சொல்லிகிட்டே வரோம். உங்களுக்கு தெரியும், அற்புதமான பெரியவாளுடைய பரம பக்தராக இருந்த பிரதோஷ மாமா, பிரதோஷத்துக்கு எங்க இருந்தாலும் பெரியவாளை சேவிக்கக்கூடியவர் ஸ்ரீகண்டன். அப்புறம் ஓரிக்கை பிரம்மாண்ட திருக்கோயிலை இந்த ட்ரிபிளம் ட்ரஸ்ட் கட்டி இன்னைக்கு ஆதிசங்கரரை வணங்கி பெரியவாளுக்கு பிரத்யக்ஷ சன்னிதானம் வைத்து அற்புதமான தஞ்சை பெரிய கோயிலை போல நந்தி வைத்து கர்மண்டபம் கட்டி இருக்கக்கூடிய மணிமாமா எல்லாருடைய உதவியோடு தேனம்பாக்கம் பெரியவா எத்தனை காலங்கள் உண்டு உறங்கி நடந்து தன் உள்ளம் இளைப்பாரிய மகோ உன்னதமான அந்த தேனம்பாக்கம், அதை பற்றி பல நாள் பேசியிருக்கோம். தேனம்பாக்கம்னே சந்திராண்ணா ஞாபகம் வருவார். அந்த வேத பாடசாலை மற்ற விஷயங்களை ரொம்ப நெறிப்படி, முறைப்படி, தர்மம் படி, ஆகமம் படி அனைத்து குழந்தைகளையும் தன் பிள்ளையாக பாவிக்கக்கூடிய குருமூர்த்தி சார், துக்ளக் ஆசிரியர். ஏன் நம்ம திருச்சி நெடுஞ்சாலையில போகும்போது திண்டிவனம் பக்கத்துல பெரும்பேர் கண்டிகை பால பாடசாலையினுடைய அந்த ஆசிரியர், அந்த அற்புதமா அதை நடத்திட்டு இருக்க பாலு சார், அந்த பால பாடசாலையினுடைய ஒவ்வொரு நேர்த்தியும் பார்த்தாலே முசிறி பெரியவா, முசிறி பெரியவாவை பத்தி பெரியவாவிலே சொல்வாளாம். ஏன் என்னைய பார்க்க வர, இங்க முசிறியில தான் இருக்காளே பெரியவா பாருங்கன்னு. அப்பேற்பட்ட பெரியவாளுடைய அணுக்க தொண்டர்களாக இருந்த, இன்றைக்கும் அந்த முசிறி பெரியவாளுடைய ஒவ்வொரு அந்த வேத பாடசாலையும் பெரியவருக்காகவும் இந்த நாட்டில் தர்மம் செய்வதற்கு அவர்கள் செய்யக்கூடிய பணியெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வயசுல நிறைய பேர். ஏன் நான் நியூ ஜெர்சியில பெரியவாளுக்கு கோவில் கட்டியிருக்கிறவங்க, அமெரிக்கா ஹூஸ்டன்ல அனுஷ பூஜையை நூற்றுக்கணக்கானோடு கொண்டாடக்கூடிய கணேஷ், ரகு கணேஷ், இதெல்லாம் சொல்லிட்டே வரும்போது இப்போ நீங்க வரணும். என்ன கேள்வி கேட்டேன்? பெரியவாவுடைய தொண்டர்களை பற்றி பெரியவா கவலைப்பட்டதுண்டா? ஒரு சமயம் ஸ்ரீகண்டன் பெரியவாவுடைய நிழல் போன்று இருந்தார். அவருக்கு நின்னா பெரியவா, உட்கார்ந்தா பெரியவா, பெரியவாளையே பின்தொடரக்கூடியவர். உங்களுக்கு ஸ்ரீகண்டத்தினுடைய சிறப்பை சொல்லணும்னா, ஸ்ரீகண்டத்தை பார்த்தா பெரியவாவினுடைய பாதி புண்ணியம் உண்டு. அப்படிப்பட்ட அணுக்க தொண்டர் அவர். இல்லாம பெரியவா பெரும்பாலும் வெளியில போக மாட்டா. ஸ்ரீகண்டம் பெரியவால நிழல் மாதிரி தொடராம இருக்க மாட்டா. ஒரு பணி நிமித்தம் ஸ்ரீகண்டம் எங்கேயோ வெளியில போயிருக்கா, பெரியவா என்ன ஏதுன்னு கேட்காம ஏதோ ஒரு பணி நிமித்தமா அவர் ஒரு முகாம் அப்படியே புறப்பட்டு போயிட்டார். பக்கத்துல வந்த ஸ்ரீகண்டத்துக்கு மனசுல ஒரு சலனம், மனிதன் தானே, இப்படி பெரியவாளை பின்தொடர்றோம், எல்லாம் பண்றோம், நம்ம எங்க ஏதுன்னு கூட வினவல, பெரியவா பாட்டு விடுவிடுன்னு கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு ஒரு மன வருத்தம். அப்புறம் வந்தார், அவருடைய பணியை பார்த்துட்டா என்னமோ அவருக்கு மனசு சரியில்லை. அந்த 4 செவத்துக்குள்ள உட்காந்து மாவரைச்சுன்னு இருக்கார் ஸ்ரீகண்டம். திடீர்னு ஒருத்தர் மூச்சு வாங்க ஓடி வந்தார். அண்ணா, உங்களை உடனே பெரியவா கூட்டின்னு வர சொல்றா. என்னவா? என்ன நீங்க வேலை செஞ்சாலும் அப்படியே போட்டு வர. மாவரைச்சுன்னு இருக்கேன், அதை பத்தி தெரியாது, உடனே ஓடி வாங்க, உடனே ஓடி வாங்க. ஆனா இவர் மனசு ஃபுல்லா பெரியவா நம்மளை பத்தி நினைச்சாலா, சிந்திச்சாலா, பார்த்தாலா, யோசிச்சாலா, இதெல்லாம் ஓடின்னு இருக்கு இசிஜி மாதிரி. இப்ப ஸ்ரீகண்ட போட்ட வேலையை அப்படியே விட்டுட்டு நேரா போறார், பெரியவரை போய் பார்க்கிறார். இவர் வெளியில வர்றார், அடுத்த நொடி, அடுத்த வினாடி சிவர் இடிஞ்சு மேலேந்து கீழே விழுகிறது. ஒரு கணப்பொழுது ஸ்ரீகண்டம் அங்க இருந்தா என்ன ஆயிருக்கும்னு கேள்விக்குறியா அவங்கள்ட்ட விட்டுடுறேன். ஸ்ரீகண்டம் இதை பார்க்கிறார், பெரியவாளை போய் பார்க்கிறார். அப்படி 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 நடிஞ்சாங்கடையா நமஸ்காரம் பண்றார். தார தாரையா கண்ணீர் வருது. இந்த காட்சிகள் அப்படியே உங்க கண் முன்னே பாருங்க. பெரியவா பின்னாடி திரும்பி
ஏய் மறந்தாதானே நினைக்க அப்படின்னு யாரையோ ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி, மறந்தாதானே நினைக்க, மறந்தாதானே நினைக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீகண்டம் இல்லைன்னு பெரியவா போயிட்டு தான் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா பெரியவா எங்க போனாலும் ஸ்ரீகண்டத்துக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்கிறத மறந்தாதானே நினைக்கன்னு சொன்னா, பெரியவா உங்களுக்கும் அப்படிதான் சொல்வா, எனக்கும் அப்படிதான் சொல்வா. பெரியவா அவருடைய பரிபூர்ண அனுகிரகம், பரிபூர்ண அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. கோவையில ஒரு அம்மா, நான் அவங்கள முன்பின் பார்த்ததில்லை, இந்த காஞ்சி மகான் தொடரை பார்த்து என்னோட நட்பானவங்க, என்னோட வயதுல பெரியவங்க. ஒவ்வொரு வாரமும் குரு பூஜை பண்ணி பெரியவாளுடைய ஆரத்தி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு பெரியவாளுக்காக வேண்டிக்கிறேங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவாளுடைய பரிபூர்ண அருள் கடாட்சியம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த நம்பிக்கை வித்துதான் எங்களையும் உங்களையும் பெரியவாவிடம் சேர்க்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.